தம்பிக்கு நாட்டாம என்ன தீர்ப்பு சொல்ல போறாரோ தெரியல. சீக்கிரம் வண்டியை ஓட்டுறா. டீச்சர உங்க தம்பி பசுபதி வச்சுக்கிட்டாருங்க. ஏன் தம்பி நடந்ததை பத்தி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? சொல்றதுக்கு என்ன இருக்குது? அந்த பொண்ணு உசுர மாச்சிருக்குதுன்னா அது காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். அந்த பொண்ணோட மானம் போயிருக்குது. அது காரணம் அந்த பசுபதி 10 வருஷம் கூட தள்ளி வைக்கிறேன். அவங்க கூட யாருமே அண்ணன் தண்ணி புழங்க கூடாது. மீறி புழங்கினா அவங்களுக்கு அதே தண்டனை தான். அப்புறம் டீச்சர் குடும்பம்னு ஒண்ணு இருந்தா பசுபதியோட சொத்தை பாதி ஒதுக்கி தரணும். இது நாட்டாமையோட தீர்ப்பு. கையெடுத்து கும்பிட்டு ஐயா, இதுக்கு பிறவாவது நல்லா இருக்கணும்னு. தாய்க்கிழவி 18 வருஷம் கழிச்சு நான் கோயிலுக்குள்ள வந்தது சாமி கும்பிடுறதுக்காக இல்ல, நான் ஊருக்குள்ள வந்தது அவரு தெரிஞ்சுக்கணும்னு தான். நீ கும்பிடுறத கும்பிடு. கடவுளே வாங்க. அது இல்லடா சாரதி. வணக்கம்ங்க. டேய் நில்றா. துண்டு இடத்துல எப்படி கட்டுறா? இப்ப சொல்லு. வணக்கம்ங்க. நாட்டாம பேச்ச கேட்டு நாசமா போயிட்டானுங்க இந்த ஊருக்கார பசங்க. ஆமாங்க. 18 வருஷம் பட்டும் திருந்தலையே. அத்தா, இவனுக்கு என்னைக்கு நல்ல புத்தி கொடுக்க போறியோ? இந்தாக்க தம்பி நம்ம தோட்டத்தை விட்டு சாவி. அண்ணா நான் தோட்டத்து வீட்டுக்கு போயிடுறேனுங்க. நீங்க நல்லவர்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த டீச்சருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதெல்லாம் ஏங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லல? அவரு கேட்கல, நான் சொல்லல. அவர் கேட்காம நான் எதையும் சொன்னதில்லை, சொல்லாம எதையும் செஞ்சதில்லை. இந்த குடும்பத்துல வந்து ஏண்டா வாழ்க்கப்பட்டோன்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏழு எட்டு இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு, இதாவது அமைதான்னு பார்ப்போம். ஏனுங்க மாப்பிள, உங்க மூஞ்சி பளபளன்னு இருக்குதே, ஒரு நாளைக்கு 5-6 தடவை சவரம் பண்ணுவீங்களோ? ஆமாங்க. இது பெரிய விஷயங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு நாளைக்கு 40 தடவை சேவிங் பண்றானுங்க. அது எப்படிங்க? அவன் பார்பர் ஷாப் வச்சிருக்கான். மாப்பிள ரொம்ப தமாஸ் போல இருக்குங்க. ஏன் மாப்பிள சீரியஸ் ஆகணுமா? இதுல பொண்ணோட அம்மா யாரு? பொண்ணோட அம்மா ரொம்ப கூச்ச சுபா உள்ளவங்க, உள்ள இருக்காங்க. அதனால என்ன, பொண்ணை வர சொல்லுங்க, பார்த்துட்டு சீக்கிரம் சாப்பிடணும். டேய், இனிமே சாப்பாடு வாயை திறந்த வாயில குச்சி விட்டு குத்தி போடும். என்னங்க மாப்பிள்ள திட்டாரு போல இருக்கு? திட்டலையா, பொண்ணை வர சொல்றாரு. அதானே பார்த்தேன். என்ன பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு தகப்பா. வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
ஏப்பா பொண்ணோட அம்மா வர சொல்லுங்க, மத்த விஷயங்கள்லாம் பேசணும். ஏன் பொண்ணோட அப்பா கிட்ட பேச மாட்டியா? அவன் வந்ததுல வாயை திறக்க மாட்டேங்கிறான், இப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான். தீனி பண்டாரம். உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். காமாட்சி, என்னங்க எப்படி இருக்க காமாட்சி? எனக்கு 3 மாசம் கை குழந்தையோட கடை வீதியில் விட்டுட்டு இதோ வாரன்ட்டு போனீங்களே, 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறீங்க. இது எந்த விதத்துல நாயங்க மச்சா? என்ன செய்யுது காமாட்சி, என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஆமா, நம்ம குழந்தைங்க இதுதானுங்க நம்ம குழந்தை. இதான் நம்ம குழந்தை. அப்பா இதான் நம்ம குழந்தை. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்குன்னு. ஏனுங்க மச்சான், உங்க முத சம்சாரத்துக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்கேங்க நான் போயேன்? இவர்தான் என் பையன். என்ற மகனே, அது நான் இல்ல, நான் இல்ல. மகனே.